மானு லம்பு மானோட சின்ன தம்பியா இருந்தான். ஒரு நாள் லம்பு தூங்கி எந்திரிச்சு பாக்குறான், அவனோட தம்பி ஆகிய சோட்டு அங்க இருக்க மாட்டான். அவன் தனியா இருப்பான். அட, இந்த சோட்டு எங்க போனா? ராத்திரி ஏன் கூட தானே தூங்குனா? அங்கே இருந்த ஒரு செவர லம்பு பாக்குறான். அங்க ஏதோ ஒரு விஷயம் எழுதிருந்தது. லம்பு அண்ணே, அந்த ரகசியத்தை நான் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ராத்திரி அங்க போறதுக்கு நீங்க தடுத்தீங்க, அதனால நான் தனியாவே அங்க போறேன். கொஞ்ச நாட்களுக்கு அங்க இருந்து திரும்ப வர்றேன். ஐயோ கடவுளே, சோட்டு தனியாவே அங்க போயிட்டானா? லம்பு பாவம் அத பத்தி யோசிச்சு ரொம்பவே கவலைப்படுறான். அதுக்கப்புறம் வெளிய போய் அவனோட நண்பர்களாகிற ஜிராஃப், குரங்கு, அதுக்கப்புறம் முயல கூப்பிடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத லம்பு, நாங்கள் 4 பேருமே பாதுகாப்பா அவனை இங்கே கூட்டிட்டு வரோம். எல்லாருமே அங்க இருந்த கடல் கிட்ட போறாங்க. படகுல உட்கார்ந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப நேரம் அவங்க பயணம் செய்த பிறகு அவங்க கண்ணுக்கு ஒரு தீவு தெரியுது. அங்கே பாருங்க, அதான் ரகசியமான தீவு போல. உடனே அவங்க கரைக்கு போய் அவங்களோட படகு நிறுத்தி அவங்க அங்க இருந்து இறங்கி போறாங்க. அதுக்குள்ள 2 யானைங்க அங்க வருதுங்க. ஐயோ, யானை அது இங்கதான் வருது, நம்மள தாக்க போகுதா? அந்த யானைங்க அவங்க கிட்ட வந்து சேர்ந்த உடனே அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அட, இந்த யானை என்னோட அளவுலயே இருக்கு. நம்ம காட்டுல யானை குட்டி கூட இதோட பெருசா இருக்கும். இது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா நீங்க வெளியே இருந்து தான் வந்திருப்பீங்க. யார் வந்தாலும் இந்த கேள்வியை தான் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ சின்னதா நாங்க இருக்கோம்னு. நாங்க அதை உங்களுக்கு சொல்றோம். இது ஒரு ரகசியமான தீவு. இந்த தீவுல ரகசியம் என்னன்னா, இங்க சின்னவங்க பெருசா, பெரியவங்க சின்னதா இருப்பாங்க. அடேங்கப்பா, இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் போலையே. வாங்க முன்னாடி போகலாம். அவங்க கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே ஒரு ஓவல் ஷேப்ல இருக்க ஒரு பெரிய ஒயிட் கலர் கல்லு அவங்க கண்ணுக்கு தெரியுது. அட எங்க பாரு, இந்த கல் எவ்வளோ பெருசா பல பலன்னு இருக்கு. வாங்க இதில் நாம ஏறி பார்க்கலாம். அட, அப்படி பண்ணாத, கீழே விழுந்தா நமக்கு அடிபட்டுரும். மான சொன்ன விஷயத்துல மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்துல இருந்து குரங்கோ இன்னொரு பக்கம் முயலும் ஏறுறாங்க. அவங்க 2 பேரும் மேல நடுவுல நின்ன உடனே அப்படியே கிராக்ஸ் விட ஆரம்பிக்குது. அட, இவ்வளவு பெரிய கல்லா இருக்கு, ஆனா இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதுல கிராக்கிங் எல்லாம் விழுது. அப்ப ஒரு பெரிய பறவை ஒண்ணு அவங்க பக்கமா பறந்து வர்றத அவங்க பாக்குறாங்க. ஐயோ கடவுளே, இது கல் இல்ல, ஒரு முட்டை நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்குல்ல, அந்த பறவையோட முட்டை போல. நீ இந்த முட்டையை உடைச்சு போட்டது அந்த பறவை பாத்துருச்சு. சீக்கிரமா இறங்கு, ஓடு. அதுக்கப்புறம் அது முட்டைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கீழே இறங்கிடுறாங்க. பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பறவை அவங்கள விடவே விடாது. அவங்கள துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஐயோ, எவ்வளோ பெரிய பறவை இது, கழுகூட பெருசா இருக்கே. நான் எல்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு ஜிராஃபா இருந்து பறவை துரத்தி நான் எல்லாம் இப்படி ஓடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நேரம் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின பிறகு அவங்க ஒரு குகைக்குள்ள போறாங்க. கடவுள் புண்ணியத்துல நம்ம பொழைச்சிட்டோம். ஆமா, ஆனா இந்த குகை யாருது? இவ்வளோ சின்னதுன்னா இது முயல்து போல. அப்ப அவங்களுக்கு ஒரு சிங்கம் கத்துற சத்தம் கேக்குது. வானத்தை இருந்து விழுந்தா முயல் போல நம்ம சிங்கத்தோட குகையில் இருக்கோம். நம்மளை இப்போ யாருமே காப்பாற்ற முடியாது. நீங்க சிங்கத்தோட குகையில இருக்கீங்க. அவங்க எல்லாரும் எங்க அந்த சத்தம் வருது அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க முன்னாடி ஒரு சிங்கம் வந்து நிக்குது. ஆனா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க?
நான் ஒரு பயங்கரமான மிருகம். நான் உங்களை வேட்டையாடி சாப்பிட போறேன். அந்த சிங்கம் வந்து அவங்க முன்னாடி நின்ன உடனே அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க கூட இருந்த முயலை விட இந்த சிங்கம் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அப்ப அந்த ஜிராஃபே லம்புவோட காதுல இப்படின்னு சொல்லுது. நம்ம காட்டில் காட்டு பூனை கூட இதோட பெருசா இருக்கும். இதுக்கு இவங்க அம்மா சின்ன வயசுல காப்பில் நான் கொடுக்கல போல. நீங்க சொல்றது சரிதான். எனக்கு தெரிஞ்சு நீங்க மத்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. சிங்கம் அண்ணே, நாங்க ட்ரீம்லேண்ட் காட்டுல இருந்து சோட்டு மானை தேடிக்கிட்டே நாங்க இங்க வந்தோம். என்ன மாதிரியே ஒரு சின்ன மானை நீங்க இங்க பாத்தீங்களா? ஆ, நான் கேள்விப்பட்ட எறும்பு ராணி ஒரு மான விருந்தாளியா அவங்க கிட்ட வச்சிருக்காங்க. அது நேத்து தான் அவங்களுக்கு கிடைச்சதா. என்ன ஒரு எறும்பு போய் ராணின்னு சொல்றீங்க? ஆமா, இந்த இடத்துல ரொம்ப பெரிய விலங்கு எறும்பு தான். அதனால அதான் இந்த நாட்டு ராணி. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நான் பைத்தியமாயிருவேன். நீங்க எங்களை எறும்பு ராணி கிட்ட கூட்டிட்டு போங்க. அது சோட்டு ஒன்னும் பண்ணிருக்காதுல்ல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவங்க எல்லாருமே சுட்கு சிங்கத்தோட சேர்ந்து அந்த மஹலுக்கு போறாங்க. ஐயோ கடவுளே, பயங்கரமான ஒரு அரண்மனை. இது எறும்புதா? அடேங்கப்பா, என்னால இதை நம்பவே முடியல. எல்லாருமே அந்த மஹல்குள்ள போறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, அங்க ஒரு பெரிய சிம்ஹாசனத்து மேல ஒரு எறும்பு உட்கார்ந்துட்டு இருந்தது. அதுக்கு நிறைய விலங்குகள் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தது. என் தம்பி சோட்டுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அவனை கூட்டிட்டு போக தான் நாங்க இங்க வந்தோம். தயவு செஞ்சு அவனை அமுச்சு வச்சிருங்க. அந்த மானை எங்க கிட்டதான் இருக்கு. ஆனா அந்த மானை உங்க கூட நாங்க அனுப்பி வைக்க மாட்டோம். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவனை நீங்க சிறையில வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு நாங்க எதுக்கு தண்டனை கொடுக்க போறோம்? அவங்க இங்க இருக்கணும்ன்றது எங்க ஆசை. அவனோட வீரத்தை பத்தி கேட்டுதான் இது செஞ்சிருக்கோம். என்ன வீரம்? வேணும்னா நீங்க அவரை போய் பார்க்கலாம். நாங்க அவரை எங்களோட கெஸ்ட் ரூம்ல தான் வச்சிருக்கோம். இப்ப அவங்க 4 பேரும் அந்த கெஸ்ட் ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க சோட்டுமான உட்கார்ந்து இருக்கும். அதோட 4 பக்கமும் அதுக்கு தேவையான எல்லா உணவுகளும் இருக்கும். ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்கும். அட லம்போ அண்ணா, நீங்க வந்துட்டீங்களா? நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அவங்க தம்பி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அண்ணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கோவம் கூட வருது. என்கிட்ட கேட்காம இங்க வந்திருக்கியா நீ? இந்த விலங்கெல்லாம் உன்னை எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க சொல்றியா? சொல்றேண்ணே. நான் இங்க வந்தேன்ல, அப்போ எறும்புராணியோட 2 சிப்பாயிங்க என்ன பிடிச்சிட்டு வந்தாங்க. எறும்புராணி கிட்ட நான் என்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் பார்த்தேன், இங்க எனக்கு யாருக்குமே தெரியாது. நான் அப்போ என்னை பத்தி பொய்யா சொல்லிட்டேன். எப்படின்னா, எங்க காட்டுல நான் தான் ரொம்ப சக்திசாலி, பயங்கரமானவன்னு சொன்னேன். என்னை பார்த்து காட்டியே நடங்குன்னு சொன்னேன். அப்புறம் எங்க காட்டை ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துன்னு சொன்னேன். என்ன நீ சொன்ன பொய்யெல்லாம் நம்பி அவங்க உன்னை இப்படி பாத்துக்கிறாங்களா? ஆமாண்ணே, எனக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு நாள் இங்கிருந்து கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் எறும்புராணிக்கிட்ட நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அப்போ எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு. அதை கேட்ட உடனே லம்பு மானு, ஜிராஃப், முயல், குரங்கு எல்லாம் கவலைப்படுறாங்க. சொல்லு, உன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? எறும்புராணி என்கிட்ட சொல்லுச்சு, கடந்த கொஞ்ச நாட்களில் இந்த தீவில் 4 நாளாக ஒரு பெரிய ராட்சசன் இங்கே வர்றானா. ஒரு வாட்டி வரும்போது கூட இங்கே இருக்கிற ஒரு விலங்கை அது கொண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்க. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ராட்சசனை நான் கொன்று இவங்கள விடுதலை பண்ணணுமா, அதுக்கப்புறம் இங்கிருந்து போயிடலாமா. அதை கேட்ட உடனே அவங்க எல்லாருக்குமே பயம் வேற வந்துடுது. நான் அப்போ உண்மையாக சொன்னேன், கண்டிப்பாக எறும்புராணி என்னை கொண்டு போட்டுருவாங்க. அண்ணன் உண்மையாக சொல்லிட்டான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த ராட்சசன் இங்கே வருவான், നമ്മൾ ഇവിടെ നിന്ന് എങ്ങനെ രക്ഷപ്പെടും? அதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த ராட்சசன் யாரு? இந்த ரகசியமான தீவுல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் அடங்கி இருக்கு? இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ராட்சசனை சாகடிப்பாங்களா? இல்ல இவங்களும் இந்த ராட்சசனோட கைக்கு பலியாயிடுவாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் நீங்க காத்திருந்துதான் ஆகணும்.